என் கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலையில் இருக்கிறேனுங்க, இடமாற்றங்கள் ஆகணும், அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் ஆகிக்கலாம். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரே இடத்துல இருக்கிறேனுங்க, அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல அப்படின்ட்டு விருச்சிக ராசி நண்பர்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16 தேதிக்குள்ளார சுய தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, வெளிநாடு போகணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, 16 தேதியிலிருந்து சரியாக 30 தேதிக்குள்ளார வெளிநாடு போகிறதுக்கான ப்ராசஸ் செய்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர ஒரு குடியுரிமை வாங்குறதுக்கோ அல்லது வீடு வாசல் வாங்குறதுக்கோ இது நல்ல நேரம் தானுங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. ஏன்னா இந்த மாதத்தின் நாயகனே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தானங்க. ஏன்னா செவ்வாவுடைய ராசி விருச்சிக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது.